மக்களே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. உங்கள் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கீங்கன்னா இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, கூட வந்து சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் வந்தாச்சு. ஸோ 6 months to 3 months எப்போல்லாம் இது வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்கோ, ஸோ பியூரிஃபை வாட்டரில் டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு தோணும் போது நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுவேன். அவங்க பண்ணுறது ஒரே விஷயம் தான், உள்ளே இருக்க வாட்டர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த டைம் என்னாச்சுன்னா இது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டுன்னு நினச்சேன். ஸோ எறும்பு போயிட்டு ஃபுல்லாக டெபாசிட் ஆகி தண்ணியே வந்து வெளியே வராமல் டேஸ்ட் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ எறும்பு வந்ததால் ஃபுல்லாக கருப்பாம்பூச்சி வந்துருச்சு. ஒரு வெளியே எடுத்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அந்த ஃபில்டர் இருக்கிற உள்ள மோட்டர் சைடு எல்லாமே வந்து டஸ்ட்டு பூந்துருச்சு. இன்னொன்று இல்லாமல் வாட்டர் வந்து ஃபுல்லாக ரொம்பினதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகாமலே போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டெப்பர் மோட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகும். அந்த ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 250 வந்து இதுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. டோட்டலாக 300 rupees. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபில்டருக்கு 250, சுவிட்சுக்கு வந்து டோட்டலாக 400 rupees வாங்கிட்டாங்க. இது அதிகமாக அப்படியே கம்மியான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.